அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். ஒரு சொல்லினுடைய பொருளை உணர்ந்தவங்களும் அந்த சொல்லினுடைய தன்மையை தெரிந்தவர்கள். ஒரு அவை, ஒரு இடத்துல நம்ம போறோம்னா ஆராய்ந்துதான் பேசணும். இந்த இடத்துல இதை பேசலாமா இல்ல பேசக்கூடாதா அப்படின்றத நமக்கு நல்லா தெளிவா ஆராய்ந்த பிறகுதான் பேசணும். எந்தெந்த இடத்துல எப்படி பேசணுன்றத, ஏன்னா சொல்லின் தன்மை தெரிந்தவர்கள் அப்படி நடப்பதுதான் சிறப்பு. ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். எல்லாம் தெரிந்த அறிவில் சிறந்தவர்களோடு நீங்களும் அறிவில் சிறந்தவர்களா இருங்க. ஒண்ணுமே தெரியாத முட்டாள்களிடம் நீங்களும் முட்டாள் போல சுண்ணாம்பு கலவையா இருங்கன்றார். ஏன்னா இப்ப அறிவில் எட்டியவர்களை நீ அறிவை பத்தி பேசலாம். சில அறிவு அவங்களுக்கு எட்டவே எட்டாது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு அறிவே எட்டாது. அப்ப நீ ஒண்ணுமே தெரியாத போல இருப்பதுதான் நல்லது. உணர்வது உடையார் முன் சொல்லல், வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. இப்ப ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லிதான் அவர் தெரிஞ்சுப்பாருன்னு இல்லாம அவரே சில விஷயங்களா உணர்ந்து தெரிஞ்சுக்க கூடியவங்கிட்ட போயிட்டு நாம நீ இது இப்படி செய் அப்படி செய். இப்போ ஒரு சிலருக்கு எல்லாமே உனக்கு தெரியும். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம நீ இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னா சொல்ற நேரமும் வேஸ்ட்டு. அவன் அதில் காதுல கேட்டு ஒன்றும் கண்டுக்க போறது இல்லை. இப்ப எல்லாம் தெரிந்த ஆளுகிட்ட போயிட்டு நம்ம தெரிந்த விஷயத்த சொல்லி பயன் அல்ல. அதுதான் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. தானாகவே வளரக்கூடிய செடியில நீ போய் தண்ணி ஊத்தி பாத்தி கட்டுற கதை. அப்ப யாருக்கிட்ட எதை சொல்லணும்? எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளுகிட்ட நம்ம மீண்டும் அதை பத்தி சொல்வது பயன் அற்றது. அப்ப ஒரு செயலை தெரியாதவர்களிடம் தான் நம்ம சொல்லணும்.